அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மெய்மை வளர்க்கலையில ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை தனிமையை பற்றி பேச போறோம். இந்த பெண்ணினுடைய தனிமையான அந்த வாழ்க்கை சரியா தவறா? இந்த தனிமையை எப்படி உருவாகுகிறது? ஏன் உருவாகுகிறது? அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது? அப்படிங்கிற ஒரு 10 வருட வாழ்க்கையை நாம பேச போறோம். பொதுவா ஒரு இளம் வயதிலே திருமணமாகி 25, 27 வயதிற்குள் தன் கணவனை இழந்த ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை. அவளுடைய 10 ஆண்டு கால வாழ்க்கையில் அவள் என்ன நினைக்கிறாள்? அவளுடைய குரல் எப்படி இருக்கு? அவள் என்ன இந்த உலகத்தை அனுபவிக்கிறாள்? அவளை சமூகமும், இயற்கையும், இயற்கை விதிகளும், குடும்பமும் எப்படி பார்க்கிறது? அப்படிங்கிறத பற்றி பேச போறோம். முதல்ல அந்த பெண் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், தன் திருமணத்திற்கு முன்பு தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து தன் அப்பா தனக்கு வாங்கி கொடுத்த அந்த கொலுசும், அந்த கம்மலும், அந்த இரட்டவட செயினும் இன்று பயன்படுத்த முடியவில்லை. இன்று எனக்காக அது இல்லை. அப்புறம் என் அப்பா அம்மா வாங்கி தந்த அந்த பட்டு சேலை, இந்த இரண்டுமே கணவன் இறந்த அடுத்த நாளிலிருந்து என்னிடமிருந்து பறிக்கப்படுகிறது. திருமணம் என்பது ஒரு பெண்ணிற்கு ஒரு முக்கியமான நிகழ்வு. இது சமூகமும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் சேர்ந்து செய்து வைக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சடங்கு. இந்த சடங்கு எப்படி நடந்ததோ இதே மாதிரி தான் அவளுடைய கணவன் இறந்த அடுத்த நாள் அவளிடமிருந்து எல்லாமே பறிக்கப்படுகிறது. அதே உறவுகள், அதே சொந்தங்கள், அதே சமூகம் எல்லாம் சேர்ந்து அவளிடமிருந்து பொட்டையும், தாலியையும், மெட்டியையும் பறிக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் அவள் திருமணத்திற்கு முன்பே பயன்படுத்திய அந்த கொலுசையும், அந்த கம்மலையும், அவள் பயன்படுத்திய அந்த இரட்டவட செயினையும் பறித்துக் கொள்கிறது. அவள் கேட்பது அதுதான். திருமணத்துக்கு வந்த ஒன்றை பறிப்பது ஒரு வகையில் சரி, திருமணத்திற்கு முன்பே எனக்கு இருந்த ஒரு சுதந்திரமான ஒரு அழகான வாழ்வியலை பறிப்பது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிற அந்த குரல். 2வது, ஒரு பெண் கணவனை இழந்த அடுத்த நாளிலிருந்து அவள் சந்திக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு, அவள் கணவன் இழந்து விட்டேன் என்ற அந்த இருளான அந்த ஒரு வாழ்வியலை, அந்த தனிமையை அவள் ஏற்றுக்கொள்வது. கட்டாயம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தனை நாட்கள் அவள் கைகளை பிடித்து அவளோடு அன்போடு பார்த்து அன்பாக அவளோடு வாழ்ந்த ஒரு உயிர், ஒரு கணவன் இறந்துவிட்ட அடுத்த நாள் அவள் வாழ்க்கை ஒரு இருளாகவும் தனிமையாகவும் மாறுகிறது. ஆனாலும் அவளை சுற்றி ஒரு மிகப்பெரிய உறவுகள் இருக்கு, மிகப்பெரிய ஒரு சமூகம் இருக்கு. ஆனால் அந்த சமூகமும் உறவுகளும் அவளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளையும், விதிமுறைகளையும், பழக்க வழக்கங்களையும் புதிதாக கற்றுக் கொடுக்க தயாராக கொண்டே இருக்கிறது. 2வது, அவள் பிள்ளைகளினுடைய எதிர்காலமும், எதிர்காலத்தினுடைய பயணத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய வழி. 3வதா, இந்த சமூகத்தை, இந்த குடும்பத்தில் சொல்லித் தருகின்ற அந்த பண்பாட்டு வாழ்வியல் நிகழ்வுக்குள்ள நாம் எப்படி வாழப்போகிறோம் அப்படிங்கிறது. அன்றுவடே ஆடி பாடி கொண்டாடி பூ வைத்து சிரித்து மகிழ்ந்த ஒரு பெண் அன்னையில இருந்து அவள் பல நிகழ்வுகளை புறக்கணிக்க வேண்டியது இருக்கு. திருமணம், பெண்ணுடைய பெரிய பொண்ணாகும்போது நடக்கக்கூடிய அந்த சடங்கு முறைகள், குழந்தை, இப்படி பல நிகழ்வுகளில் அந்த பெண்ணை நிராகரிக்கப்படுகிறார். சமூகம் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் பல்வேறு விதிமுறைகளையும் உருவாக்குகிறது. அவளுடைய குடும்பமும் அதை உருவாக்குகிறது. அதையும் அவள் வாழ்க்கையை பார்க்க வேண்டியது. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவள் விரும்பி ஒரு சேலையை உடுத்துவதில் பெரும் சங்கடம் இருக்கிறது. அவர் சின்ன வயதிலிருந்து பயன்படுத்திய அந்த கொலுசை பயன்படுத்துவதிலும் இங்கு ஒரு மிகப்பெரிய கருத்து இருக்கு, ஒரு முரண்கள் இருக்கு. இது ரெண்டுமே தன்னுடைய கணவனுக்கு முன்பாக அவள் வாங்கி அனுபவித்த ஒன்று, அவளுடைய சுதந்திரமான ஒன்று. ஆனால் அதையும் இந்த சடங்கு முறைகள், கட்டுப்பாடுகள் பறித்து போகிறது. சரி, இதையெல்லாம் கடந்து இந்த சமூகத்திலிருந்து அவள் வேலைக்கு போனால் அவள் வேலையில் பார்க்கக்கூடிய அவளுடைய மன அழுத்தங்கள், இது எல்லாம் தான் ஒரு பெண்ணுக்கு சமூகம் கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடி. இதை விட கடந்து அந்த பெண் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, இயற்கை விதியை பற்றி, இயற்கையை பற்றி, ஒரு பெண்ணுக்குள் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வை பற்றி சொன்னது.
கணவன் இறந்தான் என்பது உண்மை. சமூகம் என்னை ஒதுக்குகிறது உண்மை. சமூகத்தில் இனி எந்த நிகழ்வுகளுக்கும், திருவிழாவிற்கும், கல்யாணம், காட்சி, சடங்கு இது எதற்குமே நான் அனுமதிக்கப்படுவதில்லை, வரவேற்கப்படுவதில்லை, நிராகரிக்கப்படுகிறேன். எல்லாமே உண்மை. ஆனால் இயற்கை என்னை எந்த விதத்திலும் நிராகரிக்கவில்லை. இயற்கைக்கு எந்த கருணையுமே கிடையாது. அது தொடர்ந்து தன்னுடைய வேலையை தன் உடம்பளவிலும் மனதளவிலும் செய்து கொண்டே இருக்கிறது. தன் உணர்வு பூர்வமான அந்த விருப்பத்தை அது தூண்டிக்கிட்டே இருக்கு. இதற்கு ஏன் விடுதலை இல்லை? இயற்கை எனக்கு ஒரு வரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீ வாழணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுக்கிறது. ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழல் இந்த சமூகம் அனுமதிப்பது இல்லை. எனக்கான மாதம் மாதம் நடக்கக்கூடிய அந்த அன்றாட நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. கணவன் இழந்து விட்டேன் என்ற காரணத்திற்காக இயற்கை என் மீது எந்த விதமான வெறுப்பையும் காட்டவே இல்லை. அது இயல்பாக ஒரு நிகழ்வை நிகழ்த்திக்கிட்டே இருக்கு. இந்த பெண்ணிடம் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு அவளுக்குள் ஒரு ஏக்கத்தை, கணவனை பற்றிய ஒரு தனி பிரிவை அவளுக்கு உருவாக்கும் என்ற அந்த அக்கறை அந்த இயற்கை விதிகளுக்கு கிடையாது. அப்ப இயற்கை என்னை ஒரு வாழச் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் நான் இந்த வாழ்க்கையை வாழ முடியுமா? நான் இயல்பாக ஒரு வாழ்க்கையை தேட முடியுமா? இந்த இழப்பிற்கும் இந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் எப்படி நான் பொறுப்பாவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு பெண்ணினுடைய கணவன் இறப்பும் அவளை சுற்றி நடக்கக்கூடிய சடங்குகளும் கட்டுப்பாடுகளும் இயற்கை எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்வதில்லை. அது இயல்பாக இந்த உலகத்தில் வாழ சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பெண் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், அவளுக்குள் இருக்கக்கூடிய அந்த தனிமையும் அவளுடைய தவிப்புகளும் பிரிவும் அது சுற்றி இருக்கக்கூடிய வாழ்பவர்களுடைய வாழ்வியலை பார்த்து ஏற்படக்கூடிய ஒரு விதமான வெறுப்பை கொடுக்கிறது. அவளை ஒரு குற்றவாளியாக அந்த சமூகம் உருவாக்க தொடங்குகிறது. வெறும் கட்டுப்பாடுகளும் சடங்கு முறைகளும் மட்டுமே அவளை ஒதுக்குவதில்லை, அவளை ஒரு குற்றவாளியாக பார்க்க இந்த சமூகம் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அவள் பலரிடம் பேசக்கூடாது, அவள் தனிமையாகத்தான் இருக்க வேண்டும், எந்த நிகழ்விலும் கலந்து கொள்ளக்கூடாது. ஒரு இயல்பான ஒரு பெண்ணினுடைய இயற்கையில் ஏற்படக்கூடிய அந்த அபரிவிதமான அந்த உணர்வுகளை பற்றி ஒரு பெண் கேட்கக்கூடிய அந்த கேள்வி, கருணையற்ற இந்த இயற்கை என்னை மீண்டும் மீண்டும் வாழச் சொல்கிறது. ஆனால் ஆறறிவு உடைய கருணையோடு அன்போடு வாழக்கூடிய மனித சமூகம் என்னை நீ கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையில் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய சூழலை உருவாக்குகிறது. நான் இந்த மனித சமூகத்தில் ஒரு சாபமா இல்லை ஒரு வரமா என்ற ஒரு கேள்வியோடு அந்த பெண் ஒரு குரலை முடிக்கின்றார். இது ஒரு பெண்ணினுடைய தனிமையான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வு கிடையாது, ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. ஒரு பெண் தனக்கான வாழ்க்கையை தன் கணவன் இழந்த பிறகும் தேர்வு செய்வதற்கும் அதை வாழ்வதற்குமான முழு உரிமையும் ஒரு பெண்ணிற்கு இருக்கிறது. அதை அவள் வாழ வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒரு உண்மை. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லாரும் லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.